இளைய நேயர்களுக்கு வணக்கம். என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆந்திரால? மிகப்பெரிய சக்சஸான ஒரு படத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு சதியா இது? அது யாராலையும் முடியாது. ஒரு படம்ன்றது அது செப்பரேட் ட்ராக்ண்ணா. நீங்க புஷ்பா, அல்லு அர்ஜுன் பத்தி தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. சரி, இங்க வந்து யாராலையும் தடுக்க முடியாது. கவர்மெண்ட் கையில இருந்தா சில விஷயங்கள் பண்ணலாம். அவங்கள வந்து எதிர்த்து பண்ணலாம். அதுவும் ஒரு 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வரும். இதே மனுஷன் வேற லெவலுக்கு போவாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த காலகட்டத்தில் எத்தனையோ எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ சிஎம்மா இருக்கிறவங்களால சில பஞ்சாயத்து எல்லாம் நடந்திருக்கு. அவரும் போய் மண்டி போட்டிருக்காரு, வணக்கம் சொல்லியிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரிதான் இப்போ ஆந்திரா தெலுங்கானாலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அல்லு அர்ஜுனோட படம் புஷ்பா 2 மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். கிட்டத்தட்ட 1500 கோடி வசூலிட்டு ஒரு தெலுங்கு சினிமா, அதாவது இந்தியன் சினிமா ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து சேர்த்திருக்கு. பட் எல்லாரும் ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களும் இந்தியர்களும் சந்தோஷப்பட வேண்டிய இந்த டைம்ல வந்து அவரு அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சில காரணங்கள் காட்டி எல்லாமே பண்றாங்க. அதுல வந்து நம்ம தப்புன்னு சொல்ல விரும்பல. சோ அவர் ஒரு தப்புன்னு பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல வந்து அவர் தியேட்டருக்கு போனதுக்கு மிகப்பெரிய தப்பு. போலீசார் சொன்ன பிறகும் வந்து அவரு அங்கேயே உக்காந்துட்டு இருந்து ஓபன் ரூஃப் டாப்ல வந்து கார்ல பேசுனது, இதெல்லாம் வந்து தப்பான ஒரு செயல். அந்த டைம்ல ஒரு அப்பாவியான ஒரு ரசிகை, தன்னுடைய குழந்தை, ஒரு 12 வயசு குழந்தை வந்து அல்லு அர்ஜுன் ஃபேனு, அந்த பையனுக்காக அந்த அம்மா போறாங்க. ரேவதி என்ற அந்த 32 வயது பெண்மணி. சோ அந்த கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி அந்த அம்மா மூச்சு திணறல இறந்து போறாங்க, ஸ்பாட் டெட். குழந்தை வந்து இப்பயும் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப கண்டிஷன் பேடா இருக்கு. பட் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில கிடைச்ச தகவல் படி வந்து பிரீத்திங் நல்லா இருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். சோ என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு வந்து நடந்துருச்சு. அது அல்லு அர்ஜுனாலதான் நடந்ததுன்றது வந்து கவர்மெண்ட் தரப்பையும் போலீஸ் தரப்பையும் சொல்லப்படுது. சோ அல்லு அர்ஜுன் போகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த விஷயம் வெடிச்சு அசம்பிளி வரைக்கும் போயிருக்கு. நேத்து அசம்பிளி மீட்டிங் தெலுங்கானாவில். அதுல வந்து சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. என்னங்க ஹீரோ அந்த மனுஷன், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணுமா? அந்த லெவல்ல வந்து சும்மா சரவெடியா தாக்கி அல்லு அர்ஜுனை பத்தி பேசுறாரு. என்னதான் ஹீரோவா இருந்தா அவருடைய ஃபேன்ஸ் மேல கூட அவருக்கு அக்கறை இல்லை பாருங்க. எப்படி வேணாலும் போகட்டும், கூட்டம் வரணும், கையை காட்டணும், கையாட்டணும், கையை அசைச்சுட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்குன்றத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு போனா போதுமா? ஆக்சுவலி அந்த தியேட்டருக்கு வர்றது இன்ஃபர்மேஷன் போலீஸாருக்கு இல்ல, தியேட்டர் ஓனர் கிட்ட போனா போலீஸார் எல்லாரையுமே வந்து அந்த தியேட்டர் டீமும் அல்லு அர்ஜுன் டீமும் வந்து தடுத்து இருக்காங்க, போலீஸாரியே. அதுதான் பெரிய ஆச்சரியமா சொல்றாரு. என்னங்க நடக்குதுங்க? ஒரு ஹீரோ, சாதாரணமான ஒரு ஹீரோனால ஒண்ணும் நடக்க போறது ஒண்ணு இல்ல மக்களுக்கு. இது மாதிரியான வில்லங்கமான விளைவுகள் நடக்கிறது தவிர வேற எதுவும் பெருசா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அவரை போய் தடுக்கிறாங்க. ஏன் சார் நீங்க இங்க படம் பார்த்துட்டீங்க, வெளியே வந்து ஆடியன்ஸ் பயங்கரமா இருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அந்த போலீஸ் ஆபீசர் ஏசிபி போய் சொல்றாரு. சொன்னாலும் அல்லு அர்ஜுன் வந்து கேட்கலையா. சார் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி இப்படின்னு இவரு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடந்திருக்கு. ஒரு போலீஸார் போய் சொன்னா கூட அவரு எங்க பேச்சு கேட்கலையான்ற கோபம் வந்து கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமா இருக்கு. முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லு அர்ஜுன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. நீ எப்படி வந்து நாங்க சொல்லியும் நீங்க கேட்காம எப்படி இருக்கலாம்? அதுக்கு அடுத்து தியேட்டர்ல இருந்து வெளியே அனுப்புற பேரை கூட அவர் ஓபன் டாப்ல தான் கார்ல பேசிக்கிட்டே போறாரு. அதுவும் பெரிய பிரச்சனை ஆச்சு. லட்டி சார்ஜ் பண்ணாங்க, சில பேருக்கு காயெல்லாம் இதாயிருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன். இதைதான் அவங்க வந்து இது பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. இந்த செனாரியோல அல்லு அர்ஜுன் அங்க போகாம இருந்திருந்தா இந்த பஞ்சாயத்தே கிடையாது, நடந்துருச்சு. நடந்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், போன வீடியோல நம்மளே பேசியிருக்கோம். அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் எல்லாம் வந்து பாடி செக்அப் எல்லாம் பண்ணி எடுத்துன்னு போய் ஜெயிலையும் வச்சாங்க. மறுநாள் காலையில 6:50 7 மணிக்கு ரிலீஸ் ஆனாரு, வந்துட்டாரு. சோ 7 வாரம் வந்து அவருக்கு பெயில் இருக்கு. இந்த 7 வாரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கொண்டு போக கூடாது. பட் இந்த 7 வாரம் கழிச்சு என்னன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அல்லு அர்ஜுன் மீண்டும் கைதாவாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு.
அதுக்கு வாய்ப்பு கூட அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அங்க இருக்கிற அரசியல் வட்டாரம் எல்லாருமே வந்து இவர் மேல செம்ம கோபத்துல இருக்காங்க. முக்கியமா போலீஸ் டீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸார் எல்லாமே அல்லு அர்ஜுன் மேல பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. நீ என்ன கலெக்ஷனாவது எடுத்துக்கப்பா, 2000 கோடி கலெக்ஷன் பண்ற ஹீரோவை கூட வச்சுக்கோ, நாங்க சொல்ற பேச்சு நீ கேட்கணுமா இல்லையா, கவர்மெண்ட்ன்றது ஒண்ணு எதுக்கு இருக்குன்றது வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. சோ இது வந்து கவர்மெண்ட் சைடு. இப்ப நம்ம எல்லாமே பார்க்கணும், அல்லு அர்ஜுன் சைட்ல இருந்து அவருடைய மனப்பான்மை என்னன்றத அதையும் தெளிவுபடுத்துறாரு. ஆமா, நேத்து வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து அசம்பிளிலேயே நடக்குது, அசம்பிளியில சிஎம்ஏ வந்து இவரை பத்தி பேசுறாரு. டக்குன்னு இவர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, என்ன சார் நடக்குதுங்க, நான் ஒரு தெலுங்குக்காரன்னா இந்த தெலுங்கோட புகழ் வந்து நாடு தாண்டி உலகம் முழுக்க வந்து நான் அந்த புகழை வந்து பரப்பிட்டு இருக்கேன். 1500 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு. நான் வேற லெவல்ல இருந்திருக்க வேண்டியது, எத்தனையோ பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், எல்லாமே கேன்சல் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எங்க வீட்டுல ஒரு பால்கனில சாதாரண ஒரு மூலையில உக்காந்துட்டு யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இருக்கேன் இவங்களால அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு சொல்றதுல அவரு ஆங்கிள் இருந்து கரெக்டா இருக்கலாம், பட் பின்னாடி ஒரு உயிர் போயிருக்கே, அத வந்து அவர் பெருசா கூட பேசல அந்த பிரஸ் மீட்ல. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிர் சொல்லியிருக்காரு, அவங்க பையனை போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, பர்மிஷன் கொடுத்தா நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமா, இவர் போனாவே கூட்டம் வருது இல்லைங்களா, மறுபடியும் இவர் போய் ஏற்கனவே இவர் போனதுனால ஒரு உயிர் சேதம், மறுபடியும் பர்மிஷன் கொடுத்து இவர் போனாருன்னா இன்னொரு பஞ்சாயத்து தான் நடக்கும். சரி, இவர் வெளியே போறதை விட இங்கிருந்தே பராமரிச்சு, இப்ப அவங்க அப்பா போய் பார்த்திருக்காரு, அல்லு அர்ஜுன் போய் அல்லு அரவிந்த் போய் பார்த்திருக்காரு. போய் பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி, இவங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் என்ன கொடுத்தாலும் போன உசுறு வராது. நடந்த பிரச்சனை வந்து கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கு. இது பின்னாடியும் ஒரு கதை. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சிஎம் பேரை சொல்ல மறந்துட்டாரு. சொல்லும் போது அவர் பேர் ஞாபகத்துக்கு வரல, அதை வந்து எப்படியோ பூசி மூழ்கி பேசினாரு. அதோட காழ்ப்புணர்ச்சியிலாலதான் இதெல்லாம் நடக்குதுன்றது கொஞ்சம் தெளிவா தெரியுது, அதுல டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரைட், என் பேரே உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் யாரு காட்டுறேன் பாருன்னு சிஎம் கூட ஒரு இது எடுத்திருக்கலாம், சவாலா கூட எடுத்திருக்கலாம். மொத்தத்துல எல்லாமே நடக்கிறது தானே. இவரும் கரெக்டா சொல்லியிருக்கணும், அதுவும் அல்லு அர்ஜுன் மிஸ் பண்ணாரு, அவரும் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டாரு சிஎம். அவர் வீட்டுல நடந்த ஏதோ அடித்தடி அதுதான். இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து அல்லு அர்ஜுனை பாக்குறதுக்கு வராங்க. இப்போ வெங்கடேஷ் முதல்ல கொண்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ராணா வந்தாரு, டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அல்லு அர்ஜுனை பராமரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி கூட அசம்பிளியில வந்தது, என்ன இது, என்ன பண்ணிட்டாரு அவர் நாட்டுக்கு, இவரையா இத்தனை பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி அதையும் வந்து சரமேனிக்கு அடிச்சு தள்ளி இருக்காரு. என்ன சாதிச்சுட்டாரு இவரு ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. தலைமை காங்கிரஸுக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்காது. என்னன்னா அவங்க கட்சியிலேயே ரசிகர்கள் இருப்பாங்க அல்லு அர்ஜுனா. அவனுடைய பார்வையில இது வந்து மேலிடம் கவனிக்கலையா? ரேவந்த் ரெட்டி வந்து ரொம்ப ஃபோர்ஸா தான் போயிட்டு இருக்காரு. அவரு சார்ஜ் எடுத்த சிஎம் நாற்காலில உக்காந்த நாள்ல முதல் கொண்டு அவர் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே பயங்கரமா தான் இருக்கு. ஏற்கனவே நாகார்ஜுனோட கன்வென்ஷன் சென்டர் வந்து ஆக்கிரமிப்பு பூமியில தான் இருக்குன்னு தரமட்டமாக்கிட்டார். கிட்டத்தட்ட 350 கோடி சொத்து அது தரமட்டமாக்கிட்டு நாகார்ஜுனாக்கு பெரிய ஸ்ட்ராங் வார்னிங் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சு உட்கார வச்சிருக்காரு. இது மட்டுமே இல்லாம அந்த ஹைதராபாத்ல ஜிஹெச்எம்சிக்கு சம்பந்தப்பட்ட அந்த கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட நிலத்துல யாரு ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்களோ, பில்டிங் கட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிருக்காரு. இது பயங்கரமா வெடிச்சிருக்கு. வேற கிட்டத்தட்ட ஒரு 100-200 குடும்பம் வந்து இன்னைக்கு வெளியே அழுதுட்டு கதறிட்டு இருக்கு, எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம பண்ணிட்டாரு இந்த சிஎம்ன்ற மாதிரி. பட் அவர் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டே தான் இருக்காரு. எங்கெங்க தப்பு நடந்திருக்கோ அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே தான் போயிருக்காரு. அதுல வந்து அல்லு அர்ஜுன் தான் போய் மாட்டி இருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும் கண்டிப்பா. சோ இது தாண்டி அவர் எப்படி வெளியே வருவாருன்றது தெரியல. இன்னும் அந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மேலிடத்துல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்பயுமே வந்து பொதுவா சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்னன்னா வந்து, காங்கிரஸ் சிஎம் அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற சிஎம் ஒரு ரிமோட் தான். மேலிடத்துல இருந்து ரிமோட்
கண்ட்ரோல் பண்ணா அதுக்கேத்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தான் மாறுவாரு. மன்மோகன் சிங்கே நம்ம எல்லாரும் இதுதானே சொன்னாங்க, அவர் ஜஸ்ட் ஒரு பொம்மை ரிமோட் மாதிரி தான். இந்த பொம்மையை ஆட்டி படைக்கிறது வந்து அந்த அம்மா தான்ப்பா அப்படின்னு சோனியா காந்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரிதான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சிஎம் அப்படிதான் இருப்பாங்க. பட் இங்க கொஞ்சம் இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இங்க ரேவந்த் ரெட்டி வந்து ஃபுல் ஸ்விங்ல தான் போயிட்டு இருக்காரு. சோ அவருக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் தேடிட்டு அவருக்கான ஒரு அக்மார்க் அந்த பதவியை வந்து பயன்படுத்தி தான் போயிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே எதிர்கட்சின்னா இப்ப வந்து கேசிஆர் தான். கேசிஆர் தான் மெயின். தெலங்கானால இருக்கிற முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னா டிஆர்எஸ். அவரு தான் கேசிஆர். பிரச்சனை என்னன்னா கேடிஆரையே வந்து ஒரு பிரச்சனை இல்ல லாக் பண்ணி இப்போ அவரு அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்ப அவரு எப்படி பேசுவாரு? இப்போ எதிர்கட்சியே பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இது ஜஸ்ட் அவங்க மைண்ட் செட்ல சினிமா இண்டஸ்ட்ரிக்காரங்க தானே அப்படின்றதுதான் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கு தேசமோ அல்லது ஜெகன்மோகன் ரெட்டியோ இதுக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரியல. இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டி குரல் கொடுத்திருக்காரு, நீங்க அரெஸ்ட் பண்ணது தவறு, இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து சில சிஎம்ஸ் எல்லாம் கூட காரணமா இருந்திருக்காங்க, நீங்க அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணலான்ட்டு எல்லாருமே குரல் கொடுத்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடும் பேசியிருக்காரு. இங்க என்ன ஆகுதுன்னா அது இன்னொரு ஸ்டேட். நீங்க போய் என்னதான் பண்ண முடியாது. நீங்க ஜெகன் பேசினாலும் சந்திரபாபு நாயுடு பேசினாலும் யாருக்கும் அங்க அந்த அளவுக்கு இல்ல. அங்க அந்த அளவுக்கு இல்ல. இப்போ நம்ம ஊர்ல தெலுங்குதேசம் கட்சியோட தாக்கம் எங்க இருக்கும்? மெட்ராஸ்ல இருக்கும் கொஞ்சமா, அவ்வளவுதான், வேற எங்கேயுமே இருக்காது. இங்க கூட வந்து ஏதாச்சும் ஒரு மீட்டிங்னா வந்து ஒரு 2000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அங்கேயும் வந்து கம்மி ஆயிட்டே தான் இருக்கு. இப்போ தெலங்கானாவில வந்து தெலுங்குதேசம் கட்சி ஒரு எம்எல்ஏ போட்டிட்டா ஜெயிப்பாரு அப்படின்னா வாய்ப்பு இல்லை. சோ அது மாதிரிதான் அந்த கட்சியோட பவர் இருக்கு. மத்த எந்த கட்சியுமே இல்ல. இருந்தா கேசிஆர் கேடிஆர் இவங்க தான் பார்க்கணும். அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கடந்த 9 வருஷத்துல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தோண்டி எடுத்து எப்ப அரெஸ்ட் பண்ணலாமான்னு தான் ரேவந்த் ரெட்டி பார்த்துட்டு இருக்காரு. சோ அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அல்லு அர்ஜுனுக்கு இது சிக்கலான ஒரு பிரச்சனை தான். இது எப்படி சமாளிப்பாரு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா இன்னொரு 7 வாரம் கழிச்சு இன்னொரு பெரிய விஷயமா தான் மாறும். மறுபடியும் ஒரு அரெஸ்ட் ஆவாருன்றதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, அது மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. பட் என்னன்னா கிடைக்குமா அது இப்பயே சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் அவருக்கு தண்டனைக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதுதானே. இப்போ இவர் A1 கிடையாது. இப்போ இவர் உடனே எப்படி கிடைக்கும்? இவர் A1 கிடையாது, A11 தான் சேர்த்திருக்காங்க அந்த கேஸ்ல. A11 போது A1 A2 சம்திங் இருக்காங்களே, இவங்க 10 பேர் இருக்காங்க. இவர் முன்னாடி 10 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பெரிய தண்டனையா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவர் வந்தாரு போனாரு, இவராலதான் இறந்துட்டாருன்றத வந்து இது கொண்டு போய் சொல்லணும் அவங்களுக்கு. அதுல கொஞ்சம் சிக்கல் எல்லாம் இருக்கு. சோ அதுல இப்ப இவர் வந்து மறுபடியும் அரெஸ்ட் ஆவாரா இல்லையான்றதுதான் இருக்கு. பட் ஆனாலும் மத்தவங்களோட இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி அதுல இருந்து மீண்டு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மறுபடியும் இன்னொரு ஹிட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்களா. புஷ்பா 3க்கு ரெடி ஆகணுமே. அவர் ஷூட்டிங்கே போகாம ஸ்கிரிப்ட் பக்கம் கூட தலை வச்சு படுக்காம உட்காந்துட்டு இருக்காரு. அவரு நேத்து கதறின விஷயம் கூட என்னன்னா, ஐயோ நான் இவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுட்டேன், நான் வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஆளு, என்ன உட்கார வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிதான் அவரு புலம்புறாரு மனுஷன். நான் பப்ளிக் மீட்டிங் எல்லாம் போயிருக்க வேண்டியன்னாச்சே, நான் எங்கேயுமே போக முடியாம உட்காந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மனுஷன். சரி, அது அவரோட விதி. சினிமாவுல வந்து புஷ்பா சிஎம்ஏ மாத்தி இருக்காரு அந்த கதையில. புஷ்பா 2ல பொண்டாட்டி பேச்சு கேட்டு சிஎம்ஏ மாத்திட்டு புது சிஎம் வீட்டுக்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இந்த ரியல் லைஃப்ல அது மாதிரி பண்ணுவாரா இல்லையான்றது சந்தேகம் தான். ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற இல்லைங்களா. இங்க அது எடுபடாது. கொஞ்சம் என்னதான் காட்டுக்கு நீ ராஜாவா இருந்திருக்கலாம் படத்துல, இங்க வந்து ராஜா கிட்ட நீ தண்டனை வாங்குற சுச்சுவேஷன்ல தான் இருக்கிற. இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கணும். சினிமா மேல தாக்கம் மக்களுக்கு அதிகமா இருக்கு. முக்கியமா ரேவந்த் ரெட்டி சொல்றது என்னன்னா, இனிமே ஃபர்தரா வந்து இது மாதிரியான பெனிஃபிட் ஷோ, நான் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் பெனிஃபிட் ஷோக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன். டிக்கெட் ஹைக்கு கூட நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 3000 4000 10,000 ஒவ்வொரு டிக்கெட் இந்த லெவல்ல இருந்தா, அந்த இறந்து போன அந்த லேடிய வந்து 12,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கான் பிள்ளைக்காக. எவ்வளவு கொடூரம். அவங்களுடைய சம்பளமே 18,000. இது அசம்பிளியில அவர் ஓப்பனா சொன்னது. 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 12,000 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்துட்டு போய் படம் பார்த்திருக்காங்க. உயிரெல்லாம் போச்சு. சோ இதுதான் ஹைலைட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சென்டிமெண்டா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு நேத்து மதியானத்துல இருந்து என்ன பிரச்சனையா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிவிபி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சங்கங்கள்,
அந்த சங்க பிரதிநிதிகள்லாம் வந்து அல்லு அர்ஜுன் வீட்டு மேல கல் வீசி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, சேதப்படுத்தி இருக்காங்க, பயங்கரமான பயத்துல இருக்காங்க. சோ இவங்க வராம இருக்கணும்னா போலீஸ் தான் தடுக்கணும். போலீஸே இவர் மேலதான் செம்ம கோவத்துல இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து வேற மாதிரியா போயிட்டு இருக்கு. அரசியலாம் வேற வேற மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட அப்டேஷன் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.